வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நாம் ரூ. 500 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரூ. 500க்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம லிஸ்ட்டில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் 10 வீரன் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இதனோட ஸ்பெஷாலிட்டி நம்ம மொபைலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மொபைலில் ஏதாவது மூவி பார்க்குறீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிவிட்டு மூவிஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரேட்டிங்ஸ்னு பார்க்கும்போது 4.1 ஸ்டார் வாங்கியிருக்கு நண்பா. 5147 பேர் இதை வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அண்டு ஓவராலாக 4 ஸ்டாருக்கு மேலே இருந்தாவே ஒரு நல்ல ப்ராடக்ட்னு தான் அர்த்தம். இங்கே 4.1 ஸ்டார் வாங்கியிருக்கு. அண்ட் ரேட்டிங்ஸுமே 5000 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம அதை நம்பி வாங்கலாம். 4 மணி நேரம் ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரி கார்டு மூலமாகவும் யூஎஸ்பி மூலமாகவும் அண்ட் ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் நம்மளால் ஆடியோவை ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் நமக்கு மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அவுட்புட் பற்றி அவங்க சொல்லலை. மோரார்லெஸ் ஒரு 6 to 10 வாட்ஸ்ன்றது இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஒரு மொபைல் ஹோல்டரோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக 10 வீரன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4வது இடத்துல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி பார்த்துடலாம். ஃபெரான்ஸ் ஒயர்லெஸ் அப்படின்ற ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு நண்பா. 1,54,000 பேர் வாங்கி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கரோட அவுட்புட்னு பார்க்கும்போது 9 வாட்ஸ் அவுட்புட் நண்பா. 4.5 வாட் 4.5 வாட் என்ற ஒரு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் செட்டப்பில் வந்திருக்கு. எஃப்எம் ரேடியோ சப்போர்ட் இருக்குது. யூஎஸ்பி மூலமாக அண்ட் ஆக்ஸ் கேபிள் மூலமாக எஸ்டி கார்டு மூலமாக ப்ளூடூத் மூலமாக நம்மளால் ஆடியோவை ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 கொடுத்துருக்காங்க நண்பா. சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது 1.5 மணி நேரம் சார்ஜிங் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பேக்கப் 4 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 மணி நேரம்ன்றது ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரைஸ்னு பார்க்கும்போது ரூ. 378 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேறு லெவல் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். கிட்டத்தட்ட 9 வாட் அவுட்புட் இருக்கிறதால சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்பீக்கர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இப்போ சியோ சோல் 100 அப்படின்ற ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிறோம். 3.8 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. 2400 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. டிசைன்னு பார்க்கும்போது பாக்ஸி டிசைனாக இருக்குது. மற்ற ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சார்ஜிங் டைம் 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மணி நேரம் கிட்டத்தட்ட பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 8 மணி நேரம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எத்தனை % ஆஃப் த வால்யூமில் வச்சு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் வரும்ன்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி எஃப்எம் ரேடியோ ஆக்ஸ் சப்போர்ட் அண்ட் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. எஃப்எம் ரேடியோவும் கொடுத்துருக்காங்க நண்பா. அண்ட் மைக் இருக்கிறதால நம்மளால் கால்ஸும் பேசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனோட ப்ரைஸ் வந்து ரூ. 500 வருது நண்பா. ஸோ ரூ. 500க்கு ஐபி ரேட்டிங்லாம் இருக்க மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸி டிசைனில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2வது இடத்துல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 2வதாக பார்க்க போகிறது ஜெப்ரானிக்ஸ் ஜெப் கவுண்டி அப்படின்ற ஒரு பாப்புலரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நானே கிட்டத்தட்ட 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3.8 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 76,000 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதனோட சின்ன நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஸ்பீக்கரோட அவுட்புட் 3 வாட் மட்டும் தான் நண்பா. மற்ற ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் 10 வாட் 9 வாட்னு இருக்கும்போது 3 வாட்ன்றது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. பட் 3 வாட்டாக இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப லவுடாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10 மணி நேரம் பேட்டரி பேக்கப்னு சொல்லியிருக்காங்க. 10 மணி நேரம்லாம் வரப்போகிறதில்ல. ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2.5 மணி நேரம் சார்ஜிங் டைம் எடுத்துக்குது. 1 இயர் வாரண்ட்டி வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்தில் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட்டில் ஆக்ஸ் கேபிளில் யூஎஸ்பியில் நம்மளால் சாங்ஸை கேட்டுக்க முடியும். ரூ. 500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் எங்கே ஒரு நல்ல பிராண்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ஜெப் கவுண்டி பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க முதல் இடத்துல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பீட்ரான் ஃபியூஷன் கோ அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். 3.3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அவுட்புட் பொறுத்த வரைக்கும் 10 வாட் அவுட்புட் நண்பா. 5 வாட் ஸ்பீக்கர் ஒன்றும் இன்னொரு 5 வாட் ஸ்பீக்கரும் மொத்தம் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. 6 மணி நேரம் ப்ளேபேக் டைம்ன்றது கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 ரன் ஆகுது. ஆக்ஸ் போர்ட் எஃப்எம் ரேடியோ யூஎஸ்பி எஸ்டி கார்டு சப்போர்ட் எல்லாமே இருக்குது நண்பா. அண்ட் டிசைனுமே லைட் வெயிட்டான டிசைனில் இருக்குது. ரூ. 500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூ. 500க்கு 10 வாட் ஸ்பீக்கர் பீட்ரான் சைட்லேருந்து வருது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வாங்கும்போது கீழே ரிவ்யூஸும் படிச்சுட்டு வாங்கிக்கோங்க.
ஓகே நண்பா, கிட்டத்தட்ட 1000 2000 கணக்கில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தது. அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு பெஸ்ட்டான 5 ப்ளூடூத் ஸ்பீக்கரை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சப்போஸ் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, நீங்கள் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மாடலை கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். சரி, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உண்மையிலே அது ஒர்த்தான ஸ்பீக்கராக இருந்ததுன்னா நான் பின் பண்ணுறேன் நண்பா. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு கிவ்அவே நம்ம ரன் பண்ணுறோம். அந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா கிவ்அவே மூலமாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஒரு பர்சனுக்கு நம்ம கிவ்அவேல கொடுத்துடலாம். ஸோ பிடிச்சிருக்குன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.